ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டது யார் அப்படின்னு வந்து பார்த்தா, ராகினி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதாவது வெண்ணிலாங்கிற பொண்ணு திருப்பி இங்கே தான் இருக்கா அப்படின்னு வந்து பிறந்தநாள் பரிசாக வந்து காமிச்சு இவங்க மூளையை வந்து கொஞ்சம் குழப்பி விட்டு, நானே வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன், நீ சொல்கிறியா நாங்கள் சொல்லட்டுமான்னு கேட்டால் அப்போவே அழ ஆரம்பித்தாங்க காவேரி. கிட்டத்தட்ட நடந்து 2 மாதம் ஆகிடுச்சு நினைக்கிறேன், 2-2.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அழ ஆரம்பித்த காவேரி இன்னைக்கு வரைக்கும் அழறதும் கோவப்படுறதும் மட்டும்தான் அவங்களுடைய மொத்த தொழிலாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு போகிறதில்ல, பாதி நாள் சும்மாவே உட்காந்துருக்கிறது, இருக்க ஏதாவது பிரச்சனையை பார்க்குறது அப்படின்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக விஜய் வந்து அவருக்கு எல்லாமே புரியுது. நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சிட்டோம், நம்ம வந்து நம்ம இந்த பொண்ணு வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் நம்மளை மதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. காவேரி வந்து டிவோர்ஸ் பேப்பரை சைன் வாங்கிட்டோம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து காவேரி வந்து இப்போவும் வந்து நம்ம விட்டுட்டு போகிறார் இவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படிங்கும்பொழுது இவர் தான் வந்து இறங்கி வந்து கொஞ்சம் இந்த பாரு, வெண்ணிலா வந்து முன்னாள் காதலியை வீட்டில் வச்சுக்கிற அளவுக்கு உங்கள் ஒய்ஃப் ஒத்துக்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும், சாரிம்மா எனக்கு வேறு வழி தெரியல அப்படிங்கிறத சொல்லி தெளிவாக புரிய வைக்கணும். இவர் ஆனால் ஓவராக பேசுறது என்ன, சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு நடக்கிற, அதாவது இயல்பாக ஒரு வாழ்க்கை இருக்கும் போது சர்ப்ரைஸ் பண்ணுறது வேறு, வாழ்க்கையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே சின்ன ஒரு விஷயத்துக்கே காவேரி கோச்சிட்டு கிளம்பி வீட்டை விட்டு வெளில போனாங்கன்னெலாம் தெரிஞ்ச பிறகு எந்த ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் வருத்தமாக இருக்கும்போது இப்போவும் இறங்கி வராமல் ஏதாவது முட்டாள்தனங்கள் பண்ணுறது. இப்போ எல்லா விஷயமும் யமுனா மூலமாக தெரிஞ்சு இங்கே வீட்டிலேருந்து வந்து இவரை பலார்னு ஒன்று விட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, எங்கள் வீட்டு பிள்ளைய காசு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டேன், நீ வெக்கமால உனக்கு இப்படியா வளர்த்தீங்க பிள்ளைன்னு சொல்லி சண்டை போடுறது. இதனால பாட்டி வந்து அந்த இவரோட பாட்டி விஜயோட பாட்டி வேற காவேரிட்ட வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணியான்னு கேட்கறதுன்னு பல கூத்துகள் நடக்க போகுது. இந்த எல்லா கூத்துக்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கூடவே கீழே இருக்கிற அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நல்ல ஆஃபரில் ஸ்கின் கேர்லேருந்து ஹேர் கேர்லேருந்து பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஈவன் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான ட்ரெஸ் எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணி பிடிச்சா வாங்கிக்கோங்க. அப்படியே இடம் பொருள் நவ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விஜய் காவேரி சேரணுமா கூடாதா, அவங்க கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள்.